பிள்ளைகளுக்கு பொம்மையே வாங்கி கொடுத்தது இல்ல. அது வளரலையா? இதெல்லாம் காசுக்கு பிடிச்ச தெண்டம்பா. இந்த பையட்ட வாங்கின காசுல என் பங்கு இன்னைக்கு கொண்டு வந்து தாரேன்னா என் மாவா எப்ப வாராளோ தெரியல. இவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கோமதியை பார்த்து வட்டிக்கு காசு கொடுக்கணும். இவ கொஞ்சம் சீக்கிரம் வந்தானா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். எங்கத்தே போறிய? இவ என்ன திடீர்னு பின்னாடி வந்து நிக்கா? நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வெளியில போய் 4 ஆட்களை பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சேன். வீட்டிலேயே இருக்குது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏத்து நீங்களே எப்பமாதான் வீட்டுக்கு வாரிய? எல்லா நேரமும் அண்ணி வீட்டுல தான் இருக்கிய. இருக்க நேரம் இருங்க, இந்த பிள்ளைகளோட நீங்களும் இருக்க வேண்டாமா? உங்களுக்கு எதுவும் வேணுமா? சாப்பிட எதுவும் கொண்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாமா, காலையில சாப்பாடு இப்பதானே சாப்பிட்டுருக்கோம். மணி எத்தனை? 10:30யா? சரி, அப்போ ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டா. சரி. அடே இந்த அண்ணியே வந்துட்டாவோல. எம்மா நீலாம்பரி, குட்டி மருமம் இங்கெல்லாம் உட்காந்துருக்கேன். வாங்க அண்ணி வாங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஏதோ அமைதியா போச்சேன்னு நினைச்சேன். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்ன நீ மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. நான் வந்ததுல விருப்பம் இல்லையா? சேச்சே, நான் அப்படி சொல்லுவேன்னா உங்க தம்பி வீடு, நீங்க எப்பனாலும் வரலாம். சண்டை இழுத்து விடாம இருந்தா சரிதான். அத்தைக்கிட்ட வா தங்கம் வா. வளர வளர நல்ல என் தம்பி முகம் தெரியுது இன்னுமா அந்த பயலுக்கு? ஆமாட்டி ஆமா, சின்ன வயசுல என் மவ இருந்த மாதிரிதான் இருக்கான். என்ன மாதிரி இருக்காங்க. ஒரு 2 பேருக்கு மட்டும் எங்கோடி மவன் தெரியுதான்னு தெரியல. ஒத்துக்க கூடாதுல்ல, என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆவாதுல்ல. என்ன ஒண்ணு, என் மவன் நல்லா பொத்து பொத்துன்னு இருப்பான், தூக்க கூட முடியாது. இந்த பையன் காட்டா இருக்கான். அது என்னமா செய்ய, எல்லாம் வளர்ப்பு அப்படி. நீ குடுக்கற சாப்பாட்டுக்கு பிள்ளைகள் நல்ல நீட்டி நிமிந்து வந்துரும். அதுவும் சரிதான். அப்ப கூட உட்காந்து பார்க்க வேண்டியதானே. பாரு, எங்க அத்தைய தனியா கூட சமாளிச்சிருவேன். ஆனா எங்க அண்ணி வந்துட்டா என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி சொல்லி ஏத்தி விட்டு கடைசியில சண்டையில போய் முடிஞ்சிருது. நான் விளையாட போறேன். விளையாட போறியா? விளையாடு போ. பாருமா, இந்த பையன் கொஞ்ச நேரம் கூட என்கிட்ட இருக்க மாட்டேங்கான். ஏல, நான் தான் உங்க அத்தல, உங்க அப்பா கூட பிறந்தவளாக்கும். என்னமா நழுவிக்கிட்டு ஓடுதான் பாருமா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி தெரியுது. உங்க அத்தெல்லாம் வந்தா சேராதேன்னு. இனி யாரோனா என்ன அர்த்தம்? நானா அப்படி சொல்லியிருப்பேன் சொல்லுங்க? இல்லம்மா, சும்மா சொன்னேன். இரு, இனிதான் சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் என் மருமோ சுதாவை எங்க? அவளை காணும். இந்த பைய சுரேஷையும் காணும். எங்க 2 பேரையும் கண்ணுலே காணுமே. என் மருமோளை என் கண்ணுலே காமிக்க மாட்டிய போலையே. அதுவா நீ, சுதா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போயிருக்கா. இந்த பைய ஃப்ரெண்டோட வெளியில போயிருக்கா. நீ சுதா நேத்து பிறந்த மாதிரி இருக்கா. நல்ல வரசலா வளர்ந்துட்டே வந்துட்டா. பொட்ட பிள்ளைகள் வளர்றது தெரியவே மாட்டிக்கி. ஆம்பளை பைய வளர்றதுதான் ரொம்ப நாள் ஆகுது. என் வீட்லயே ஒருத்தன் கிடக்கான். எப்பா, அவன் குட்டையாவே தெரியுது என் கண்ணுக்கு. பார்த்தா அவனும் காலேஜ் போறான். ஆமா அண்ணி, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ரத்னம் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான் நீ, நல்லா இருக்கான். நானும் அந்த பையல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவனும் நம்ம சுரேஷ மாதிரிதான் எங்க வீட்டுல இருக்கான். ஃப்ரெண்டு அது இதுன்னு வெளியில தான் சுத்திக்கிட்டு அலையுதான். நீங்க வரத நேரம் அவனும் இருக்க மாட்டேங்கான். அப்படியே மருமோ சுதாவையும் பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அவ வர ரொம்ப நேரம் ஆகுமோ? வந்துருவா, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனான். ஏடி என்ன மருமோ மேல திடீர்னு பாசம் பொலிக்கி? பின்ன இருக்காதா பின்ன? என்னைக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு வரப்போறவ தானே. ஆமாட்டி ஆமா, வா உரிமையை நீ என்னைக்கு விட்டு கொடுக்காத. பேச்ச பாரு. இல்ல நீ இல்லத்தே, இப்படிலாம் சொல்லாதிய. பிள்ளைகள் வளர்ந்துகிட்டு இருக்கு, அது முன்னாடி இப்படிலாம் பேசாதிய. நான் சொல்லுதேன்னு கோவப்படாதிய சொல்லிட்டேன். அதுவளா வயசுக்கு வந்து அதுவளா எடுக்கிற முடிவு தான். நம்மளே இப்பமே சொல்லி அந்த நேரத்துல வேற எதுவும் நடந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. அதனால அந்தந்த வயசு வரைக்கும் வர்ற வரைக்கும் இதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். பாத்தியாமா இவ சொல்லுதுங்க? சரி விடுதி, அவ சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான். அது நடக்கும்போது அப்பப்ப பாப்போம். அந்த காலம் மாதிரியே இப்பெல்லாம். ஏமா இப்பதானே சொன்ன நீயும் நீ விட்டு கொடுத்துறாதேன்னு, அதுக்குள்ள இப்படி பேசுத? ஆமாட்டி சொன்னேன். அதுக்கு நீ இப்பமே உன்னை கொடியை பிடிச்சிட்டு நிக்க சொல்லல. அதாவது நேரம் வரும்போது நின்னு பேசு, இப்ப பேசாம இரு. என்னமோ போ. சரிம்மா போ, நீ போட்டு டீ போட்டு கொண்டு வா. எனக்கு ஒரு டீ, அன்னிக்கு ஒரு டீயும் சேர்த்து போடு. சரி தே, டீ போட்டு வர இருங்க. என்னம்மா நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு கிடக்க?
சும்மா இருட்டி நீ. சில சமயத்துல விட்டுதான் பிடிக்கணும். நம்ம ஒரே பிடியா பிடிச்சிக்கிட்டு இருந்தா அவ ஓவரா இது பண்ணுவா. எனக்கு என் மவன் இருக்கான். 1000 தான் இருந்தாலும் என் பேத்தி தான் உன் வீட்டுக்கு மருமகளா வருவா. நான் இருக்க வரைக்கும் அதை நடக்காம விட மாட்டேன். இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. எனக்கெல்லாம் இப்படி பொண்ணு தேடலாம் ஆவி இல்ல. அதான் ஒரேடியா தம்பி பிள்ளைய கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் சரிதான். இப்பதான் பொண்ணே கிடைக்க மாட்டேங்கி. ஆமாம்மா, அதே மாதிரிதான் என் வீட்டுக்காரோட அத்தை இருக்கால்ல, அவ 3 பையனை வச்சிருக்க பத்தியா. அவனும் பொண்ணை தேடி அலைதான், இன்னும் பொண்ணு கிடைக்கல பாவம். ஏடி அந்த பையனுக்கு 30 வயசுக்கு மேல இருக்குமே, இன்னுமா அவளுக்கு அமையல? ஆமாமா, ஐயோ பாவம் தானே. ஏமா நீ இவட்ட சொல்லி வைமா. கொஞ்சம் அவ சொந்தக்காரங்கள பொண்ணு இருந்தா சொல்லு, அவளுக்கு சொல்லுவோம். சொல்லுதேன். இவட்ட சொல்லி வச்சா கிடைக்கதான் செய்யும். இவ குடும்பத்துல நிறைய பொட்ட பிள்ளைகள் இருக்கதான் செய்யுது. சரி, எனத்துலாமா வந்த விஷயத்தை விட்டு பேசிக்கிட்டு கிடக்கும். காசு கொண்டு வந்தியாடி நீ? கொண்டு வந்திருக்கேன். வா அப்படி போவோம் வெளியில. மெதுவா பேசு. அவளுக்கு கேட்டுற போது. வா, இன்னைக்கு இது அவ கோமதிக்கு வட்டிக்கு கொடுத்தாதான் அடுத்த மாசமாவது வட்டி தருவா. பேச்ச பாரு. 2 நாள் எங்க அத்தை இருந்தது, ஒரு பிரச்சனை இல்ல. இது கொஞ்ச நேரம் வந்துட்டு பேச்ச பாரு. என் மவளை இவன் மவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? எனக்கு ரொம்ப அவசியம்ல. நான் ஒருத்தி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து சீரழிஞ்சது பத்தாது. இதுக்கப்புறம் என் மாவா வேற வரணுமா? வாயில இந்த மனுஷ வரட்டும், இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. இந்தாங்க டீ. சரிம்மா, நாங்க ஒரு சின்ன விஷயமா வெளியில போயிட்டு வரோம். சாயந்தரம் தான் வருவோம். மத்தியானத்துக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படியே எது முக்கியமான விஷயமா? நானும் வேணா வரவா? வந்தா காரியெல்லாம் கெட்டு போவோம். இல்ல வேண்டாம், நாங்களே போயிட்டு வந்துருவோம். இவ 2 பேரும் இப்படி கூட்டு சேர்ந்து போறத பார்த்தா ஒன்னும் சரியா புடிபடலையே. எங்க அண்ணியும் இந்த நேரம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தது கிடையாது. இதான் முத தடவை இப்படி காலங்கத்தால வருது. இல்லைன்னா சாயந்தரம் தான் வருவாவோ. என்ன நடக்குன்னு தெரியலையா? நம்ம எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும். நாமளும் பின்னாடி போவோமா? ஆனா இந்த பயல வச்சுக்கிட்டு 50 தூரம் நடக்க முடியாத. யாரையாவது துணைக்கு கூப்பிடுவோம். போன் அடிக்கி ஒருத்தியாவது எடுக்காளுவலா? இதுல பாட்ட பாரு, என்னமோ பாட்டால இருக்குது. ஹலோ, என்னக்கா? ஏட்டி, ஒரு முக்கியமான விஷயம். ஏன் எதுக்குன்னா கேட்காத. நான் முக்கு கடைக்கிட்டு வந்துரு, நானும் வந்துருதேன். ஒரு முக்கியமான விஷயமா போகணும். என்னக்கா ஆச்சு? யாருக்கு எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையே? திடீர்னு போன் போட்டு கூப்பிடுதிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா, அதுக்கப்புறம் நான் சொல்லுதேன். இந்த வாரேன். வாரியா? சரி வந்துரு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் கிடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு 2 பேரும் சேர்ந்து ஏதோ கள்ளத்தனம் பண்ணத மாதிரியே. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். ஏல ஓடியாடி தங்கம். எங்க போறோம்? அம்மா பார்க்க போறோமா? 2 எருவு மாடு போகுது, அது பின்னாடி போய் பார்க்க போறவா அம்மா? இன்னைக்கு எப்படியும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏட்டி, ஆனாலும் மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்குல. எதுக்குமா? என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? 1000 தான் இருந்தாலும் என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல அவனுக்கு தெரியாம இப்படி ஆட்டைய போடுதோமே, அதான். வாயில நல்லா கேட்டு விட்டுட்டு போயிருவே. பேசாம இருந்துரு. நீ இப்ப வந்துட்டு உன் மனசு மாதிரி ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் என் பாதி பங்குல நான் எனக்கு ஏசி எல்லாம் வாங்கிட்டேன். உன் பங்கு மட்டும் தான் இருக்கு. வேணா வாங்க, இல்லைன்னா கொண்டு போய் அவன் கையிலே கொடு. ரொம்ப தான் உன் மவன் தான் எல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தானே செய்தான். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உனக்கு எனக்கு என்ன செய்தான்? இப்படி வாங்கினாதான் உண்டு அவன்டலாம். இல்லட்டி இருந்தாலும் குறந்தாளுந்துகிட்டு இருக்க. வாமா சும்மா. ஏக்க என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டிய? நானே அடிச்சு பரண்டு ஓடியாந்துருக்கேன். ஒண்ணும் இல்லட்டி, எங்க அண்ணியும் எங்க அத்தைக்காரியும் சேர்ந்து ஏதோ ஊம குசும்பு வேலை பாக்கு. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்குதான் ரெண்டும் நாங்க ஒரு சின்ன விஷயமா வெளியில போயிட்டு வரோன்னு வந்துச்சு. அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அதான் போய் ஃபாலோ பண்ணான்னு உன்னை கூப்பிட்டேன். அடே அப்படியா விஷயம்? சும்மா கூட எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. எங்க அண்ணி இந்த நேரம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தது கிடையாது. இன்னைக்குதான் வந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப டவுட் ஆகி போச்சுப்ல. சரி வாங்க பேசிக்கிட்டே இருந்தா அவ பேரு போறாவோ. இல்லன்னா நீங்க வேணா இருங்க. இந்த சின்ன பையனை வச்சுட்டு என்னத்துக்கு அலைய போறிய? நான் மட்டும் போய் பாத்துட்டு வரட்டா? இல்லட்டி வேண்டாம், என் மனசு ஆறாது. அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ வா, நம்ம 2 பேரும் போவோம். சரிக்கா, இப்போ எங்க போயிருக்கானோ தெரியுமா? தெரியலட்டி, ஆனா பார்க்க தாண்டி இருக்க மாட்டோம். வா வரசலா வா. வாங்க, இந்த சைடோடி போவோம். இந்த சைடோடி போனா பார்க்கு சீக்கிரம் வந்துரும்.